ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கைதி 2 திரைப்படத்தோட அறிவிப்பு வந்து இப்போ வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கூலி திரைப்படத்தை தொடர்ந்து வந்து அடுத்ததான் வந்து ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இணையும் திரைப்படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் உள்ளாயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அதன் பின்னர் வந்து ரஜினி கமல் இணைவது உறுதி. ஆனால் வந்து திரைப்படத்தோட இயக்குனர் யார் இது வந்துட்டு தெரியலை அப்படின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூலி திரைப்படம் தோல்வி அடைஞ்சது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து அந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் மற்றும் கமல் இணையும் திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்க மாட்டார் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டான தகவல் பிரகாரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்ததான் வந்து எந்த திரைப்படத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கைதி 2 வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்களாம். ஸோ எல்சியு அப்படின்ற ஒரு பெரிய பெரிய சகாப்தம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ மீண்டும் வந்து ஒரு ஒரு செம்ம பெரிய டேரக்டராக வரணுன்னா கண்டிப்பாக ஒரு கைதி 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்சியூ ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிறது கைதி 2 தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து இது குறித்து வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்னன்னா, அவர் வந்து கைதி 2 திரைப்படத்தை இயக்குறாருன்னா அப்போ கண்டிப்பாக ரஜினி மற்றும் கமல் இணையும் திரைப்படத்தை இயக்கப் போவது இல்லை அப்படின்ட்டு இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.